இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். விசேஷமாக இன்றைக்கு யோபு புஸ்தகத்தின் அறிமுகத்தை நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பு எபிரேயர்கள் பயன்படுத்திய பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை தனாக் என்று சொல்லுவார்கள். இந்த தனாக்கை 3 பிரிவுகளாக பிரித்திருந்தார்கள். தோரா, நெவீம், கெத்துவீம் என்று 3 தலைப்புகளிலே அதை பிரித்திருந்தார்கள். இதில் தோரா என்பது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்திலே ஆதியாகமம் புஸ்தகம் முதல் உபாகமம் புஸ்தகம் வரை உள்ள 5 புத்தகங்கள் இதன் கீழ் வருகின்றன. 2வது பிரிவு நெவீம். இந்த நெவீம் என்பது தீர்க்கதரிசிகளின் பிரிவு. தீர்க்கதரிசிகளை அவர்கள் 2 பிரிவுகளாக நெவீம் ஹினோஹீம், நெவீம் அகனோயிம் என்று பிரித்திருந்தார்கள். நெவீம் ஹினோனீம் என்றால் முற்கால தீர்க்கதரிசிகள் என்று அர்த்தம். யோசுவா, நியாயாதிபதிகள், 1-2 சாமுவேல், 1-2 ராஜாக்கள் ஆகிய மொத்தம் 6 நூட்கள் இதிலே வருகின்றது. 2வது பிரிவான நெவீம் அகஹோயிம் பிற்கால தீர்க்கதரிசிகளாய் எண்ணப்பட்டார்கள். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் மற்றும் ஓசியா முதல் மல்கியா வரையுள்ள 12 சிறு தீர்க்கதரிசன நூல்கள், மொத்தம் 15 நூல்கள் இதிலே அடங்கும். 3வது பிரிவான கெத்துவீம் என்பது எழுத்துக்கள். சங்கீதம், நீதிமொழிகள், யோபு, 5 சொருள்கள் எனப்படும் உன்னத பாட்டு, ரூத், புலம்பல், பிரசங்கி, எஸ்தர், தானியேல், எஸ்ரா, நெகேமியா, 1-2 நாளாகமங்கள் இதிலே அடங்கியிருந்தன. இப்படி எபிரேயர் பயன்படுத்திய பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே 2 நூல்களை ஒன்றாய் இணைத்தும் 5 நூல்களை ஒன்றாய் இணைத்தும் 24 நூல்களாக அவர்கள் வடிவமைத்து கொள்ளுகின்றனர். ஆனால் கிறிஸ்தவ சமுதாயத்தில் பழைய ஏற்பாட்டில் உள்ள புத்தகத்தை நமது வசதிக்காக 39 நூல்களாக பிரித்து அந்த 39 நூல்களை 4 பகுதிகளாக பிரித்திருக்கிறோம். 5 ஆகமங்கள், வரலாற்று நூல்கள், கவிதை நூல்கள், தீர்க்க தரிசன நூல்கள் என்று. முதலாவது உள்ள 5 ஆகமத்திலே ஆதியாகமம், யாத்திரையாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் ஆகிய 5 புத்தகங்களும் அடங்குகின்றன. 2வது உள்ள வரலாற்று நூல்களிலே யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமும், 2 நாளாகமும், எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர் ஆகிய 12 நூல்களும் இதில் அடங்குகின்றன. 3வது உள்ள கவிதை நூல்களிலே யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு ஆகிய 5 நூல்களும் அடங்குகின்றன. 4வது உள்ள தீர்க்க தரிசன நூல்களை 2 பிரிவுகளாக பகுத்திருக்கிறார்கள். முதல் பகுதி பெரிய தீர்க்க தரிசன நூல்கள் என்பது. பெரிய தீர்க்க தரிசன நூல்கள் என்பது அந்த புத்தகம் எந்த அளவுக்கு பெரிதாக அதிகமாக இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். 5 பெரிய தீர்க்க தரிசன நூல்களான ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல். சிறிய தீர்க்க தரிசன நூல்களாக 12 நூல்கள். ஓசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆபகுக், செப்பனியா, ஆகாய், சகரியா, மல்கியா. குறிப்பாக புலம்பல் என்பது கவிதை வடிவில் இருந்தாலும் வரிசைப்படியும் பகுப்பு கருதியும் எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திற்கு அடுத்தபடியாய் வருகின்றபடியினாலே அதோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே இருக்கின்ற 3வது பிரிவான கவிதை நூல்கள் அல்லது ஞான இலக்கியம் என்று சொல்லப்படுகின்ற 5 புத்தகங்களான யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு ஆகியவற்றை இந்த முறை நாம் வேத தியானத்திலே தொடக்கத்திலிருந்து பார்க்கலாம். ஆகவே இந்த கவிதை அல்லது ஞான இலக்கியம் என்று சொல்லப்படுகின்றவைகள் ஞானம் இதிலே அதிகமாய் கூறப்பட்டிருக்கின்றபடியினாலும் இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டது அனைத்துமே கவிதை நடையில் இருக்கின்றபடியினாலும் இதை கவிதை அல்லது ஞான இலக்கியம் என்று சொல்லலாம்.
ஞானம் என்பது உலகத்திலே அதிகமாக மனிதன் கேட்டுக்கொண்டு தேடிக்கொண்டிருக்கின்ற கேள்விகள் இங்கு விவாதிக்கப்படுகின்றது என்பதையே நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். இன்றைய நாளிலே யோபு புத்தகத்தை குறித்து நாம் தெரிந்து கொள்ளலாம். யோபு புத்தகத்தின் ஆசிரியரை குறித்த தெளிவு இல்லை. அதிகமாக யோபுவே தன்னுடைய அனைத்து விதமான பாடுகளும் துன்பங்களும் நீங்கி கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற்ற பின்பு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. 42 அதிகாரங்களையும் 1070 வசனங்களையும் கொண்டதாக இந்த புத்தகம் காணப்படுகின்றது. எப்போது எழுதப்பட்டது என்பதும் தெளிவாக தெரியவில்லை. அதிகமாக கோத்திர பிதாக்களின் காலத்தில், அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு வாழ்ந்த காலத்திலே கிமு 2100 கிறிஸ்துவுக்கு முன் 1800 உள் ஆக இந்த யோபு வாழ்ந்தது போல நாம் கணிக்கலாம். ஏனென்றால் அதிலே பல பின்னணியங்கள், அவருடைய வயது, அவருடைய ஆசாரியத்துவம், அவருடைய செல்வம் இவற்றை குறித்து கணக்கிடப்படுகின்றது. எபிரேய மொழியில் இயோப் என்றும் கிரேக்க மொழியில் யோப் என்றும் இந்த புத்தகம் அழைக்கப்படுகின்றது. யோபு என்றால் எபிரேய மொழியின்படி உபத்திரவப்பட்டவர் என்றும் அரேபிய மொழியின்படி மனம் திரும்பியவர் என்றும் பெயர் கொள்ளலாம். அதிகமாக ஒருவரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவப்பட்டவர் என்று பெயர் வைக்க மாட்டார்கள். ஆகவே இவர் தன்னுடைய பெயரை மாற்றி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இதை எழுதியிருக்கலாம் என்று நம்புகின்றோம். விசேஷமாக யோபு புத்தகம் உண்மையான வரலாற்று மனிதரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு வேத ஆதாரங்கள் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தின் 14ஆம் அதிகாரம் 14 மற்றும் 20வது வசனங்களை நாம் வாசிக்கும்போது, அப்பொழுது நோவா, தானியேல், யோபு ஆகிய இம்மூன்று புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகின்றார். அதே போன்ற எசேக்கியேல் 14:20 நோவாவும் தானியேலும் யோபுவும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்களே அல்லாமல் குமாரனை ஆகிலும் குமாரத்தியை ஆகிலும் தப்புவிக்க மாட்டார்கள் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்பதை கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்பதை எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல இயேசு கிறிஸ்துவின் சகோதரராகிய யாக்கோபு நிருபத்தின் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்றிருக்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள், கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே மெய்யாகவே இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு வரலாற்று மனிதனாகிய யோபு அனுபவித்த அனைத்து காரியங்களையும் இந்த புத்தகத்திலே எழுதியிருக்கின்றார்கள். அதோடு யோபு வாழ்ந்த ஊத்ஸ் தேசத்தை குறித்து புலம்பலின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே, ஊத்ஸ் தேசவாசியாகிய ஏதோம் குமாரத்தியே சந்தோஷித்து களிகூறு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த புத்தகத்திலே இடம்பெறுகின்ற ஊத்ஸ் தேசம் ஏதோமின் தேசமாக சவக்கடலின் தென்கிழக்கே அமைந்துள்ளது. இதுவே வடக்கு அரேபியா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முழுமையான வரலாற்று பின்னணியும் கொண்ட யோபு புத்தகமானது முதல் 2 அதிகாரங்களிலும் யோபுனுடைய பெரும் இழப்பையும் அதற்கு பின்னிருக்கும் சில காரணங்களையும் விவரிக்கின்றது. 3ஆம் அதிகாரத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் யோபுவுக்கும் அவரது 3 சிநேகிதர்களுக்கும் இடையே நடந்த 3 சுற்று பேச்சுவார்த்தைகளை குறித்து கற்றுக்கொள்கின்றோம். 3ஆவதாக இளையவனான எலிஹூ நண்பர்கள் 3 பேசி முடித்த பின்பு தன்னுடைய கருத்தை யோபுவிடம் 4வது முறையாக 4 முறை பேசுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அதைத் தொடர்ந்து யோபு தன்னுடைய அறியாமையிலே தேவ சமூகத்திலே முறையிடுவதை குறித்தும் தேவன் அவருக்கு பதில் கொடுப்பதை குறித்தும் நாம் கண்டு
ஐந்தாவதாக, யோபு மீண்டும் நிலைவரமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அவருக்கு கொடுக்கின்ற காரியங்களை 42ஆம் அதிகாரத்தின் 7 17 வரைக்கும் படிக்கின்றோம். யோபு புத்தகம் நமக்கு பாடுகளின் மத்தியிலே எப்படி விசுவாசத்திலே நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுத்தருகிறது. வாழ்க்கையின் எந்த சூழ்நிலைகளிலும் நமக்கும் தேவனுக்கும் குறுக்கே வேறு எதுவும் வந்துவிடக்கூடாது என்பதையும், பாடுகளின் மத்தியிலே உறுதியாய் யோபுவை போல நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்பதையும் கற்றுக்கொள்கின்றோம். யோபு 1ஆம் அதிகாரத்தின் 21, 22ஆம் வசனங்களிலே, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். யோபுவை போல இறுதி வரைக்கும் கர்த்தருக்கும் மனிதருக்கும் உண்மையாக நாம் வாழ வேண்டும். நம்மை ஆண்டவரை விட்டு பிரிப்பதற்கு யார் முயற்சித்தாலும் அதற்கு நாம் இடம் கொடுக்காதபடி தேவனோடு தொடர்ந்து நாம் வாழ வேண்டும் என்பதை யோபு புத்தகத்தின் 2ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனங்களிலே நாம் படிக்கின்றோம். அதே போல பாடுகளை சந்திக்கும்போது நமது சொந்த ஞானத்தினாலும் முயற்சியினாலும் நாம் பேசாதபடி பரிசுத்த ஆவியானவருடைய பலனை பெற்றுக்கொண்டு மரணம் நேரிட்டாலும் தேவன் மீது நம்பிக்கையாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே மரணம் வந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கின்றோம். நான்காவதாய், பரிசுத்தமாக வாழ்வதற்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். யோபு புஸ்தகத்தின் 31ஆம் அதிகாரம் முழுமைக்கும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. 31ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே, என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைவாய் இருப்பது எப்படி என்று பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்ததை பார்க்க முடிகின்றது. 31ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்திலே, தாய் தகப்பன் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ என்று தன்னுடைய வாழ்க்கையின் செயல்களிலே எந்த அளவுக்கு பரிசுத்தமாய் பகிர்ந்தளித்து சாப்பிட்டார், அன்பை வெளிப்படுத்தினார் என்பதை படிக்கின்றோம். ஐந்தாவதாக, நமக்கு தெரியாதவற்றை பற்றி நாம் பேசக்கூடாது. அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார் என்று 38ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்திலே படிக்கின்றோம். அதே போல தேவனுடன் ஒப்பிடப்படுவதற்கு மனிதன் ஒன்றும் இல்லை என்பதை 38ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்திலிருந்து 41ஆம் அதிகாரத்தின் 34ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதியிலே நாம் படிக்கின்றோம். உதாரணமாக 38ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்திலே, நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவீம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆகவே தேவனோடு இணைந்து அவருடைய சத்தியத்திலே நிலைத்திருப்பதற்கு இந்த வசனங்கள் நமக்கு உதவி செய்கின்றன. நிறைவாக 42ஆம் அதிகாரத்தின் 10வது வசனத்திலே, யோபு தன் சிநேகிதருக்காக, தனக்கு விரோதமாய் தவறாய் பேசியவர்களுக்காக வேண்டுதல் செய்தார். ஆண்டவர் அவருடைய சிறையிருப்பையும் மாற்றி இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தை தந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படியாய் நமக்கு விரோதமாய் இருக்கிறவர்களையும் நாம் நேசித்து அவர்களுக்காகவும் தேவ சமூகத்திலே மன்றாட பரிந்துரை செய்ய ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஜெபத்தோடும் கருத்தோடும் நாம் தேவ சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடும் யோபு புஸ்தகத்தை கற்றுக்கொள்ளுவோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் அமைய உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.